கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக சென்னை, கோவை உள்பட 8 மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் வில்லிவாக்கம், திருவிக நகர், பல்லாவரம் என 5 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். இதேபோல மதுரை, கோவை, திருநெல்வேலி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் 22 இடங்களிலும் NIA அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். கோவை குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்திற்கு நிதி உதவி, ஆயுத உதவி வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டில் இச்சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு கோவையில் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் முன்பு கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இது தொடர்பான வழக்கில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 3 முறை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சோதனையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளநிலை நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இளநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள சேவை நேற்று இரவு முதல் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் நள்ளிரவு 11:50 மணிக்குள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து கட்டணம் செலுத்தி இருக்க வேண்டும். இணையதளம் வாயிலாக மட்டுமே நீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். பொது பிரிவினருக்கு ரூபாய் 1700, OBC பிரிவினருக்கு ரூபாய் 1600, SC, ST மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ரூபாய் என 3 வகையாக கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. மே மாதம் 5ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என்றும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தேர்வு நடைபெறும் என்றும், ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று அயோத்தி ராமர் கோயில் குறித்த விவாதம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் அயோத்தி தீர்மானத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சுதான்ஷு திரிவேதி, ராகேஷ் சின்ஹா மற்றும் லக்ஷ்மண் ஆகியோர் முன்மொழிந்தனர். அதேபோல மக்களவையில் ஸ்ரீகாந்த் ஷிண்டே மற்றும் சத்யபால் சிங் ஆகியோர் தீர்மானத்தை முன்மொழிந்தனர். மாநிலங்களவையில் பொருளாதாரம் தொடர்பான வெள்ளை அறிக்கை மீதும் விவாதம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் ஒரு நாளுக்கு நீட்டிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக சனிக்கிழமை நாடாளுமன்ற அமர்வு நடைபெறுவது இல்லை என்றாலும் இன்று சிறப்பு ஏற்பாடாக மக்களவை, மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் தற்காலிகமாக பணியாற்றி நீக்கப்பட்ட 977 செவிலியர்களுக்கு நிரந்தர பணி நியமன ஆணை வழங்கப்பட இருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் அரசு மருத்துவமனையில் 3,17,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை இணைப்பு சாய்தள கட்டடம், ஒருங்கிணைந்த பரிசோதனை கூடம் போன்ற கட்டடங்களை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அர்ப்பணித்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு படிப்படியாக எல்லாமே பண்ணின்னு இருக்கிறோம். இவங்கெல்லாம் கூட பணி விடுவிப்பு செய்யப்பட்டவர்கள் இப்போ 977 பேருக்கு தரோம். அது மாதிரி எதெல்லாம் வாய்ப்போ ஒப்பந்த பணி நியமனங்களை நிச்சயமா அரசு பணியாளர்களாக கருத முடியாது. ஒப்பந்த பணி நியமனங்கள்ங்கிறது ஒரு தனியார் ஒப்பந்தக்காரர் கையில் வேலைக்கு வரவங்க, அவங்கள அரசு பணியிடமாக பண்ண முடியாது. அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் படிச்சுட்டு வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை கம்யூனியல் ரொட்டேஷனில் வேலைக்கு எடுக்கலை, படிச்சுட்டு எங்களுக்கு தகுதி உள்ளவங்களை வேலைக்கு எடுக்கலைன்ற அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. அந்த மாதிரி அவங்கள ஒப்பந்த பணியிடங்கள் நியமனம் நிரந்தரப்படுத்துறதுங்கிறது எந்த அரசாலையும் முடியாது. லேகியம் விற்பதாக தன்னை விமர்சித்த அதிமுக மூத்த தலைவர் RB உதயகுமாருக்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் மறைமுகமாக விமர்சித்தார். ஒரு பங்காளி கட்சி அதை பார்த்து சொல்றாங்க, ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு, இந்த அண்ணாமலை லேகியம் விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. அண்ணா, நான் லேகியம் தான் விற்கிறேன். நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது, நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க, நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா. ஆம், நான் லேகியம் தான் விற்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை விட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஸ்பெயின் நாட்டில் பொழிந்த கனமழையால் நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. லாஸ் ரெமதியோஸ் நகரில் சாலையை சூழ்ந்துள்ள வெள்ளம் காரணமாக போக்குவரத்தில் தடை ஏற்பட்டுள்ளது.
தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கின. அட்லாண்டிக் கடலில் ஏற்பட்ட கர்லோட்டோ என்ற புயல் தாக்கியதில் ஸ்பெயினில் உள்ள பல்வேறு நகரங்கள் கடும் பாதிப்பை சந்தித்தன. பலத்த காற்றுடன் வீசிய புயலால் மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. 200க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் தடைப்பட்டதால் மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஸ்பெயின் அரசு உத்தரவிட்டுள்ளது. உலகின் நம்பர் 1 செஸ் வீரர் கார்ல்சனை தமிழ்நாட்டின் இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் வீழ்த்தினார். ஜெர்மனியில் ஃப்ரீ ஸ்டைல் கோட் சேலஞ்சர்ஸ் செஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டித் தொடரை நம்பர் 1 செஸ் வீரரான நார்வேயின் கார்ல்சன் ஏற்பாடு செய்துள்ளார். 8 முக்கிய செஸ் தொடர்களில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களை கார்ல்சன் தேர்வு செய்து இந்த போட்டிக்கு அழைத்துள்ளார். இதில் 2வது சுற்றில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஸ் கார்ல்சனை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் கார்ல்சனை வீழ்த்தி குகேஸ் வெற்றி பெற்றார். வழக்கமான முறையில் இல்லாமல் ஃப்ரீ ஸ்டைலில் இந்த செஸ் போட்டி நடைபெற்றது. நடிகர் விக்ரம் நடிக்கும் 62வது படத்தில் நடிகர் S.J. சூர்யா இணைந்துள்ளார். பா. ரஞ்சித் இயக்கியுள்ள தங்கலான் படத்தில் நடித்து முடித்துள்ள விக்ரம் தற்போது சித்தா படத்தின் இயக்குநர் சு. அருண்குமாருடன் புதிய படத்தில் இணைந்துள்ளார். அதன் அறிவிப்பு டீசர் முன்பே வெளியாகி ரசிகர்களிடம் கவனம் பெற்றது. அருண்குமார் தமிழில் பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி போன்ற படங்களை இயக்கி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் விக்ரம் 62வது படத்தில் நடிகர் S.J. சூர்யா இணைந்துள்ளார். இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வித்தியாசமான கதையாக இருக்கிறது என நடிகர் S.J. சூர்யா தனது எக்ஸ் பக்கத்தில் இயக்குநரை பாராட்டியுள்ளார். கோயம்பேட்டை சுற்றியுள்ள ஆம்னி பேருந்துகளின் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிளாம்பாக்கம் வரை இல்லாமல் சென்னை கோயம்பேடு வரை சென்று பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கின் விசாரணை நீதிபதி R.N. மஞ்சுளா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயம்பேடு பேருந்து முனையத்தின் அருகில் இயங்கும் ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் பணிமனைகளை பொதுமக்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருப்பதால் மறு உத்தரவு வரும் வரை அந்த நடைமுறையை தொடரலாம் என நீதிபதி கூறினார். இதன் மூலம் கோயம்பேட்டை சுற்றியுள்ள ஆம்னி பேருந்துகளின் பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போரூர், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளிலும் பயணிகளை ஏற்றிக் கொள்ளலாம் என தெரிவித்த உயர்நீதிமன்றம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்காமல் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் எந்த ஆம்னி பேருந்தும் இயங்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யும் செல்போன் செயலிகளில் போரூர், சூரப்பட்டு தவிர பயணிகளை ஏற்றி இறக்க வேறு இடங்களை குறிப்பிடக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என கூறி பயணிகள் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு கிளாம்பாக்கத்திலிருந்து நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. ஆனால் நேற்று இரவு போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பல மணி நேரமாக பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வரவில்லை என கூறி கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் GST சாலையில் 20 நிமிடங்களுக்கு மேல் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவானது. பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகளோடு காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை மாநகரில் ஓடும் மாநகர பேருந்துகளில் பயணிகளை தங்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் பயன்படுத்தி வரும் மீன்பிடி பகுதிகள் இலங்கை கடற்படையினரால் கட்டுப்படுத்தப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 243 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த 28 நாட்களில் மட்டும் 88 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ள இந்திய மீன்பிடி படகுகளை திரும்ப பெற்றிட இலங்கை அரசை வலியுறுத்திட பிரதமரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மீன்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வினை உறுதி செய்ய தூதரக வழிகளை பின்பற்றிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் பிரதமர் மோடியிடம் கடிதம் வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார்.
தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையை கண்டித்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் 3076 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் கைது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியும் இந்த விவகாரத்தில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு கையாண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக தலைமை தெரிவித்திருக்கிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் சங்கங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை தொண்டர்கள் பயன்படுத்தலாம் என்றும் கூறினார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே கூலி வேலைக்காக சென்ற பட்டியலினத்தைச் சேர்ந்த வயது முதிர்ந்த பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் தேநீர் கொடுத்த அவல நிலை அரங்கேறியுள்ளது. பேளையம்பள்ளி கிராமத்திலிருந்து பட்டியலினத்தைச் சேர்ந்த வயது முதிர்ந்த பெண்கள் மாரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள புவனேஸ்வரன் என்பவரது விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றனர். அப்போது வேலை செய்த பெண்களுக்கு தோட்டத்தின் உரிமையாளர் கொட்டாங்குச்சியில் தேநீர் அளித்திருக்கிறார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த இளைஞர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக புகாரும் அளித்திருக்கிறார். அதன்படி கொட்டாங்குச்சியில் தேநீர் அளித்த தரணி மற்றும் அவரது மாமியார் சின்னத்தாகி ஆகிய இருவரும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு எதிராக முன்னாள் சிறப்பு டிஜிபி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது வரும் 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கடந்த 5ஆம் தேதி முதல் மனுதாரர் ராஜேஷ் தாஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் இறுதி வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் வைத்தியநாதன் வாதிட்டார். இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு 12ஆம் தேதி வழங்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா கூறியுள்ளார். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு மீது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பாத யாத்திரைக்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. வருகிற 11ஆம் தேதி ஜே.பி. நட்டா தமிழகம் வருகிறார். சென்னையில் பாத யாத்திரையாக சென்று கட்சி பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி ஜே.பி. நட்டாவின் பாத யாத்திரைக்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. மேலும் பச்சையப்பன் கல்லூரி எதிரே பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டது. ஆனால் மின்ட் தங்கசாலையில் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்திற்கு ஆவடியில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆவடி அண்ணா சிலையில் தொடங்கி 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் செல்ல முடிவு செய்யப்பட்ட நிலையில் நேரடியாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு மட்டும் அண்ணாமலை செல்ல ஆவடி காவல் ஆணையரகம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. நடைப்பயணத்திற்கு முறையாக அனுமதி கேட்கவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து விமானத்தில் தாய்லாந்திற்கு கடத்த முயன்ற உயர் ரக வைரக்கற்களை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வைரக்கற்கள் கடத்தல் தொடர்பாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் முகாமிட்டு ரகசியமாக தாய்லாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்லும் விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்து சந்தேகப்பட்ட பயணிகளை நிறுத்தி சோதனையிட்டனர். சென்னையிலிருந்து பாங்காக்கிற்கு செல்லும் தாய் ஏர்லைன்ஸ் பயணிகளை அதிகாரிகள் கண்காணித்தபோது ஒருவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரின் கைப்பை மற்றும் உடைமைகளை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து 1004 கேரட் வைரக்கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு அந்த நபரை அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு விரலில் வைக்கும் அழியாத மை தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில்
தேர்தலுக்கான பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் நிறுவனம் மக்களவைத் தேர்தலுக்கு தேவையான அழியாத மைகளை தயாரித்து பாட்டிலில் அடைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. இந்த தொழிற்சாலையில் இருந்துதான் தேர்தல் அதிகாரிகள் மூலம் நாடு முழுவதும் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்கள் மற்றும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மை அனுப்பி வைக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். கஜகஸ்தான் நாட்டில் கடும் பனிப்பொழிவிற்கு இடையே நோயாளியை காப்பாற்றுவதற்காக மருத்துவர்கள் செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அக்டோப் மாகாணத்தில் உள்ள குரோம்டோ என்ற நகரில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவிற்கு இடையே உடல்நலம் பாதிக்கப்பட்ட 71 வயதான முதியவரை மீட்பதற்காக மருத்துவக் குழுவினர் சாலையில் 2 மீட்டர் அளவிற்கு தேங்கியிருந்த பனியில் நடந்து சென்றுள்ளனர். பின்னர் அந்த முதியவர் ஹெலிகாப்டர் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கஜகஸ்தான் நாட்டில் நவம்பர் மாதம் தொடங்கி ஏப்ரல் இறுதி வரை கடும் பனிப்பொழிவு காணப்படும். தற்போது பெய்து வரும் வரலாறு காணாத பனிப்பொழிவால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. Барлығымызда әтеші бауырлар, барлықтарын түсініп тұрмыз. Ойбай. Ана кісілер шығып жатыр, ақырында пеш болмай жатыр. Осы кісілер ஆசிய கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் கத்தார் மற்றும் ஜோர்டான் அணிகள் மோதுகின்றன. ஆசிய கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டிக்கு முதல் முறையாக முன்னேறியுள்ள ஜோர்டான் அணி வீரர்கள் வெற்றி பெறும் முனைப்புடன் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் கடந்த முறை இறுதிப் போட்டியில் தவறவிட்ட வெற்றியை இம்முறை கைப்பற்றும் முனைப்புடன் கத்தார் அணியினர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பலம் பொருந்திய ஈரான் தென்கொரிய அணிகளை வீழ்த்தியதன் மூலமாக கால்பந்து அரங்கில் முக்கிய கவனம் பெற்றிருக்கும் ஜோர்டான் அணி கோப்பையை வெல்லும் என கூறப்படுகிறது. நடப்பு தொடரில் இதுவரை எந்த போட்டியிலும் தோல்வியை சந்திக்காத கத்தார் அணி ஆசிய கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் என அந்த அணியின் ரசிகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கத்தாரில் உள்ள லூசாயில் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்று இரவு 8:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. இயக்குநர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கர் நடிக்கும் புதிய படத்தின் தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குநர் விஷ்ணுவர்தன் அறிந்தும் அறியாமலும் பட்டியல், பில்லா, ஆரம்பம் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தேசிய விருது பெற்ற ஷேர்ஷா என்ற படத்தின் மூலமாக பாலிவுட்டில் அறிமுகமாகி தற்போது நடிகர் சல்மான் கானை வைத்து படத்தை இயக்கி வருகிறார். இந்நிலையில் விஷ்ணுவர்தன் இயக்கும் புதிய படத்தில் ஆகாஷ் முரளி கதாநாயகனாக அறிமுகமாகிறார். மேலும் அதித்தி சங்கர், சரத்குமார், குஷ்பு, ஜார்ஜ் கோரா உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க கேமரூன் பிரைசன் ஒளிப்பதிவு செய்கிறார். மறைந்த தமிழக வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதற்கு அவரது மகளும் மருத்துவ ஆராய்ச்சியாளருமான சௌமியா சுவாமிநாதன் நன்றி தெரிவித்துள்ளார். கேரளாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எனது தந்தை விவசாயிகளின் நலனுக்காக தொடர்ந்து உழைத்தவர் என பெருமிதம் தெரிவித்தார். Thankful and happy that our father has received the Bharat Ratna posthumously. Grateful to the Prime Minister for making this announcement, and we feel happy that his work, his whole life's work, has been recognized by the highest national award that any citizen of India can get. He has spent his whole life actually trying to improve the lives of the poorest and the most vulnerable Indians, and therefore this recognition by the government actually sends a very strong message. முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் இருந்த ராஷ்டிரிய லோக்தளம் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது அளித்ததன் மூலம் மத்திய அரசு தனது மனதை வென்றுவிட்டதாக சரண் சிங்கின் பேரனும் ராஷ்டிரிய லோக்தளத்தின் தலைவருமான ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இந்த கருத்தை எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதற்கு முந்தைய அரசுகளால் செய்ய முடியாதது பிரதமர் மோடியின் தொலைநோக்கால் தற்போது சாத்தியப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மைய நீரோட்டத்தில் இல்லாத மக்களையும் ஊக்குவிப்பதற்காக பிரதமர் மோடியின் அரசுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர தயாரா என்ற கேள்விக்கு பதில் கூறிய ஜெயந்த் சௌத்ரி, அதில் என்ன சந்தேகம், எப்படி அதை மறுக்க முடியும் என கூறினார். முன்னதாக முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். நாட்டின் 5வது பிரதமராக 1979ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பதவி வகித்தவர் சரண் சிங்.
அவர் 1967 ஏப்ரல் முதல் 1968 பிப்ரவரி வரையும், பின்னர் 1970 பிப்ரவரி முதல் அக்டோபர் வரையும் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவசேனா கட்சியின் தலைவர் பால் தாக்கரேவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என ராஜ் தாக்கரே வலியுறுத்தியுள்ளார். நரசிம்மராவ், சரண் சிங், எம்.எஸ். சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நவநிர்மன் கட்சியின் தலைவரும் பால் தாக்கரேவின் சகோதரர் மகனுமான ராஜ் தாக்கரே சிவசேனா கட்சியின் தலைவரான பால் தாக்கரேவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இந்துக்களின் அடையாளத்தை எழுப்பிய தனித்துவமான தலைவர் பால் தாக்கரே இந்த விருதுக்கு தகுதியானவர் என்றும், அவருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவரை பின்பற்றக்கூடிய பலருக்கு அது பேரானந்தமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட பாஜக அலுவலகத்திற்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் வாடகைக்கு இயங்கி வருகின்றன. இதில் கடை எண் 35ஐ பாஜக பிரமுகர் ஒருவர் வாடகைக்கு எடுத்துள்ளார். அந்த கடையில் ரியல் எஸ்டேட் அலுவலகம் நடத்தப்போவதாக கூறி அனுமதி பெற்றுள்ளார். ஆனால் அந்த கடையில் அனுமதியின்றி பாஜக சட்டமன்ற தொகுதி அலுவலகம் என பலகை வைத்து கட்சி அலுவலகமாக மாற்றியுள்ளார். இதையடுத்து பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கட்சி அலுவலகம் என பூஜை போட்டு திறக்கப்பட்டது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்சி அலுவலகம் அமைக்கப்பட்டது குறித்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் அதிகாரிகள் அனுமதியின்றி திறக்கப்பட்ட பாஜக அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். டெல்லியில் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற அனைத்து பணியாளர்களுக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய ஓய்வூதிய தொகை முழுமையாக செலுத்தப்பட்டதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்றும், தாமதத்தினால் தனது அரசு மீது கோபமாக இருப்பீர்கள் என்பது தனக்கு தெரியும் என்றும் கூறினார். அதே சமயம் தன்னை தங்களது குழந்தையாக நினைத்து மன்னிக்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் போக்குவரத்து துறை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்களின் வாக்குகளை கவரும் வகையில் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. கர்நாடகாவில் ஓடும் பேருந்திலிருந்து பெண் பயணி ஒருவர் தவறி விழுந்த காட்சிகள் காண்போரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தக்ஷின் கன்னடா மாவட்டத்தில் உள்ள பண்டிவால் என்ற இடத்தில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்திலிருந்து 66 வயதான ராதா என்ற பெண் பயணி தவறி கீழே விழுந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனது அருகில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த சக பயணிக்கு இடம் கொடுத்துவிட்டு நின்ற ராதா எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததாக பேருந்தில் பயணித்தவர்கள் தெரிவித்தனர். கடந்த ஜனவரி மாதம் நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக பேருந்தில் இருந்த கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. விபத்து குறித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 கிலோ மல்லிகைப்பூ 1000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனையானது. சம்பங்கி, அரளிப்பூக்கள் 200 ரூபாய்க்கும், செவ்வந்தி மற்றும் பன்னீர் ரோஜா 150 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரையிலும், கோழிக்கொண்டை 50 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 30 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தை அமாவாசை தொடர் முகூர்த்த நாட்கள் என்பதால் விலை உயர்ந்து காணப்பட்டதாகவும், வரும் நாட்களில் பூக்களின் விலை மேலும் உயர வாய்ப்பிருப்பதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். பூக்கள் அதிக விலைக்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக திண்டுக்கல்லில் ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக திருநங்கை ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருநங்கைகள் சமுதாயத்தில் தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்காக போராடி வருகின்றனர். அதே நேரம் சுயதொழில் மட்டுமின்றி மத்திய மாநில அரசு பணிகளிலும் திருநங்கைகள் அசத்தி வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக திருநங்கை சிந்து பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் என்ற சிறப்பை இவர் பெற்றுள்ளார். பெரிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் இன்றைக்கி பப்ளிக் சர்வீஸ் பண்ண போகிறேன்னா நிறைய பப்ளிக்கு என்னை பற்றி கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி ஒரு டிரான்ஸ் உமனாக எனக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே என்ன தெரிய வரும்போது என்ன மதிக்கிற மாதிரி இன்னும் ஒரு 10 திருநங்கைகளை அவங்க ஒரு மரியாதை கொடுக்கலாம். இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணுறது நம்ம தப்பாக பேசக்கூடாது. பட் என்ன மதிக்கிற மாதிரி ஒரு 10 பேர் அவங்க மதிச்சா கூட எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜாப் கிடச்சது இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே முதல் ஒரு திருநங்கை டிக்கெட் பரிசோதனையில் இருக்கிறோன்னு சொல்லி வரும்போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பெருமை. இது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட சமூகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கு கிடைச்ச வெற்றியாகவும் நினைக்கிறேன்.
கோவை எட்டிமடை வாளையாறு இடையே ரயில் தண்டவாளத்தில் யானை வந்தால் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதற்கான செயற்கை நுண்ணறிவு கேமரா கட்டுப்பாட்டு அறையை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். தமிழக கேரள எல்லையான கோவை எட்டிமடை வாளையாறு இடையே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 ரயில்வே தண்டவாளங்கள் வனப்பகுதியில் அமைந்துள்ளன. இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் காட்டு யானைகள் ரயில் மோதி உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்கும் விதமாக தமிழக வனத்துறை சார்பில் 7,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தண்டவாளங்களில் 500 மீட்டர் இடைவெளிக்கு 12 உயர் கோபுரம் அமைத்து அதில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், சுற்றுச்சூழல் செயலர் சுப்ரியா சாகு ஆகியோர் திறந்து வைத்தனர். அதேபோல யானைகளை கண்காணித்து விரட்டும் அதிநவீன ட்ரோன் கேமராவின் சோதனை பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டன. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் அதிரடியாக விளையாடிய டேவிட் வார்னர் 70 ரன்களை சேர்த்தார். இறுதியில் டிம் டேவிட் 37 ரன்களையும் மேத்யூ வேட் 21 ரன்கள் சேர்க்க நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 213 ரன்களை ஆஸ்திரேலியா குவித்தது. மேற்கிந்திய தீவுகள் தரப்பில் ரசல் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு பிராண்டன் கிங் மற்றும் ஜேசன் சார்லஸ் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். ஆனால் இருவரும் ஆட்டமிழந்த பிறகு மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். இதனால் 20 ஓவர்களில் அந்த அணி 202 ரன்களை மட்டுமே சேர்த்தது. ஆஸ்திரேலிய அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வீரர் பதும் நிசாங்கா இரட்டை சதமடித்து அசத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கும் இடையில் முதலில் நடைபெற்ற ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வென்றது. இதையடுத்து இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி வெள்ளைக்கலைவில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. இதில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய பதும் நிசாங்கா ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். சிறப்பாக விளையாடிய நிசாங்கா 136 பந்துகளில் இரட்டை சதமடித்து சாதனை படைத்தார். நாட்டில் இதுவரை 96,88,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை 96,88,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 49,72,00,000 பேர் உள்ளதாகவும் பெண் வாக்காளர்கள் 47,15,00,000 பேர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த 48,044 பேரும் மாற்றுத்திறனாளிகள் 88,35,000 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 18 முதல் 19 வயது வரையிலான வாக்காளர்கள் 1,84,00,000 பேர் இருப்பதாகவும் 20 முதல் 29 வயதுடைய 19,74,00,000 பேர் வாக்களிக்க தகுதியடைந்துள்ளனர். 80 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 1,85,00,000 பேரும் 100 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 2,38,000 பேர் உள்ளதாகவும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய வாக்காளர்களான 2,63,00,000 பேரில் 1,41,00,000 பேர் பெண் வாக்காளர்கள் எனவும் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 6% வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பணிப்பெண்ணை துன்புறுத்திய வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகளின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மர்லினா ஆகியோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணைக்காக இருவரும் புழல் சிறையிலிருந்து காணொலியில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரின் நீதிமன்ற காவலை பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். கோவை மதுக்கரை அருகே நகைகளுக்கான பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. ரஷீத் என்பவருக்கு சொந்தமான நகைப்பெட்டிகள் தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தொழிற்சாலை முழுவதும் தீ பரவ தொடங்கியது. நிறுவனத்தின் உள்ளே வார்னிஷ் உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அதிக வெப்பம் காரணமாக தொழிற்சாலையில் இருந்த இயந்திரங்கள் வெடித்து சிதற தொடங்கின.
தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தண்ணீர் கொண்டு தீயை அணைக்க முடியாததால் ரசாயன நுரை மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இதனிடையே தொழிற்சாலையில் பற்றிய தீ அருகாமையில் உள்ள பிளாஸ்டிக் குடோனுக்கும் பரவியதால் பதற்றம் ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சாமி பாடலுக்கு பெற்றோர் அருள் வந்து ஆடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காமராஜர் நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. அப்போது பள்ளியில் பயிலும் மாணவிகள் ஆண்டு விழாவில் சாமி பாடல் ஒன்றுக்கு நடனமாடினர். இதை பார்த்துக் கொண்டிருந்த பெண் ஒருவர் அருள் வந்து மேடையின் கீழே ஆடத் தொடங்கினார். பின்னர் மேடை மீது ஏறி மாணவியுடன் அருள் வந்து ஆடி ஆரத்தியும் எடுத்தார். புதுச்சேரி நகரில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மாவட்ட தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி நகரில் பொதுமக்களுக்கு இடையூறாக அரசியல் கட்சியினர், தனியார் நிறுவனங்கள் பேனர்கள் மற்றும் கட்டவுட் வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அதனை மீறியும் அதிக அளவு பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதாக புதுச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் ஆதாரங்களுடன் முறையிட்டனர். இதனை விசாரித்த மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர், பொது போக்குவரத்து மற்றும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நகருக்குள் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கட் அவுட் மற்றும் போர்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டார். தவறும் பட்சத்தில் அரசு அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை தொடரப்படும் என மாவட்ட தலைமை நீதிபதி சந்திரசேகர் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் தொழில் செய்யும் பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெற்ற பின்னரே விற்பனை செய்ய வேண்டும் என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் குழந்தைகள் வாங்கி உண்ணும் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாயில் நச்சுப் பொருட்கள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பரிசோதனை செய்து அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாயில் ரோடமின் பி என்கிற நச்சுப் பொருள் கலந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடர் நிறமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாய் புதுச்சேரியில் தடை செய்யப்பட்டது. ஆகவே பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள் உணவு பாதுகாப்பு தரச்சான்று பெற்று விற்பனை செய்ய வேண்டும். தரச்சான்று பெறாதவர்கள் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை முறையாக அணுகி தரச்சான்று பெற்று பஞ்சு மிட்டாய் விற்பனையை தொடங்கலாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். தரச்சான்று பெறாமல் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்பவர்கள் மீது விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் மற்றும் ரிசர்வ் வங்கி பெயர்களை பயன்படுத்தி மானியத்துடன் கடன் தருவதாக 2 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூரைச் சேர்ந்த பவித்ரா தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ப்ளூ விங்ஸ் எனப்படும் தனியார் அறக்கட்டளையை நடத்தி வருகிறார். இதில் மத்திய அரசு சார்பில் நிதித்துறையின் கீழ் 17 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை மானிய முறையில் பொதுமக்களுக்கு கடனாக